செய்த பாவத்தின் நிமித்தம் உண்டானது அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனுஷன நம்ம நியாயம் தீர்க்கிறத விட, மனுஷன பார்க்கிற விதமா பார்க்கிறத விட, ஆண்டவர் ஒருத்தவங்கள எப்படி பார்க்கிறாரு? ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்றதோ, ஆவிக்குரிய கனிகள், வரங்கள் தர்றதோ அவருக்காக பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்கான்ல. ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணதுக்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஆம், இதுல இன்னொரு காரியம், ம், இந்த மரித்த ஆவிகள் காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா? இதுல இன்னும் குடும்பங்களுக்குள்ள ஆ, விசுவாசத்துல மரிச்சு போயிருக்கிறாங்க அநேகர். அது எப்படின்னா பாருங்களேன், சினிமா, அரசியல், ஆன்மீகம், அறிவியல், விளையாட்டு, தொழில்நுட்பம், கல்வி எல்லாம் இருக்கு. இப்போ சினிமா மோகம். அவ்வளோ சீக்கிரம் சினிமாவிலேருந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால வெளியே வர முடியாது. ஏன்னா உலகத்திலிருந்து ரசிக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கும் ஆமென் அந்த சினிமா மோகத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. இதான் மனுஷ வழிபாடு. எப்படி சொல்லுங்க? அந்த பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றது, கற்பூரம் ஏத்துறது, அப்போ சிருஷ்டிகரை மறந்து ஒரு மனிதனை பெரிய கட் அவுட்டா, அந்த கட் அவுட்டை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் நிறுத்தினார்ல இல்ல பெரிய சிலை, அந்த மாதிரி நிறுத்தி அதுக்கு ஆராதனை செய்கிறது. நானும் அநேக நடிகர்களுக்கு இதுவாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ போல மெய்யாய் நமக்காக ஜீவனை தந்தவரும், ஆமென், நல்லவரும், உயிருள்ளவரும், உண்மை உள்ளவராக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லைங்க. ஸோ உண்மையான லீடர்ஷிப் யாருன்னா ஏசாமி கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அதை விட்டுவிட்டு சினிமாக்காரங்கிட்ட, அரசியல்காரங்கிட்ட, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள யாரையுமே ரோல் மாடலாக எடுக்க தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த சினிமா காரியத்தை பற்றி பேசும்போது நான் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட, ஆமென், நான் ஒன்றும் உத்தமன்னு சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட ரகசியமாய் சில நடிகர்களுடைய படங்களை போய் பார்க்கணும் 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 நம்மளோட வாஞ்சியாக ஓடும். அபிஷேகம் பெற்ற பிற்பாடு கூட போயிட்டு நல்லா கவனிங்க. அதை நான் டெஸ்ட் பண்ணேன். எப்படின்னா, இந்த 3 மணி நேரம் அந்த சினிமா முடிந்த பிற்பாடு, அந்த 3 மணி நேரம் நம்மள வேற உலகத்துக்கு கொண்டு போவான். ஏன்னா, அங்க குடிகாரர்கள் வருவாங்க. விபச்சாரம் பண்ணவங்க வர வாய்ப்பு இருக்கு. வேசித்தனம், இச்சையோட பார்க்குறவங்க வருவாங்க. உலக மயக்கம், லௌகீக துக்கம் இதனெல்லாம் சுமந்து வரவன், அந்த இடத்துல வந்து அமர்ந்து அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு, அந்த 3 மணி நேரம் என்ன பண்றாங்க? சிகரெட்டு, புகை, மது பழக்கம் உள்ளவர்கள், இந்த பாக்கு வஸ்துக்கள் இந்த மாதிரி போடுற எல்லாரும் அந்த இடத்துல புழுக்கமா இருப்பாங்க. அப்போ அந்த ஆவி தான் நம்ம மேற்கொள்ளும். அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ உலகத்தின் நுகத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? பிணைக்கப்படக்கூடாதுன்றார் ஆண்டவர். ஆனா நாம அங்க இருந்துட்டு அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும், உலகம் தராத, ஆமென், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், நிம்மதியும் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தராரு. கேலி கிண்டல் செய்ற, கேலி கூத்துக்கள் நடக்கிற விடுதிகளோ, ஆமென், ஆ என்ன சொல்றது? ஒரு மதுபானமோ, ஆமென், நம்ப ஆத்மாவ திருப்திப்படுத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சமாதானம். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரு 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 பிரஷரு, ஒரு ஒரு அழுத்தமா இருக்கு, ஒரு டென்ஷனா இருக்கு, குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கூட சில பேர் அங்க போறோம் இல்லையா? ஒரு 3 மணி நேரமாவது நிம்மதியா, சந்தோஷமா தரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார்." அவர்தாங்க தராரு. உண்மையான நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுனா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்க முடியும். ஏன்னா அந்த 3 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாறாங்கல்ல கொண்டு வந்து மேல வச்ச மாரி ஒரு பாரம் வரும் பார்த்தீங்களா? அது எப்போதும் போல திரும்ப அந்த பிரச்சனை, அதே கவலை, அதே துக்கம், அதே அவமானம், அதே தோல்வி, அதே விரக்தி, அதே வாழ முடியாத சூழ்நிலை எல்லாமே திரும்ப நம்ம மேல வந்து என்ன ஆகும்? உட்காந்துக்கும். ஸோ, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லா துக்கத்துக்கும், எல்லா பாவ காரியங்களுக்கும், எல்லா காரியத்துக்கும் முடிவு இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அல்லேலூயா. அவரையால அன்றி மனுக்குலத்துக்கு மீட்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது, நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. ஆமென். அப்ப சினிமா மோகம், குடும்ப பிரச்சனை இருக்குல்ல, இதுல குடும்பத்துல ஒரு மனம், சமாதானம், சந்தோஷம் வேணுங்க.
ஆமென். ஆமா. அந்த குடும்ப அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல கட்டப்படணும். அப்போ குடும்பத்துல இருக்கிற முதலாவது ஆமென். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் கடவுளுக்கு பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லுது. முக்கியமா ஸ்திரீகள். அதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார மதிக்க கத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. மாமனார், மாமியார என்ன பண்ணணும்? சொந்த தாய, தகப்பன மதிக்கிறது போல, ஆமென். தாயும் தகப்பன மதிக்கிறது போல, மாமனார், மாமியாருக்கு கனத்த குடுக்கணும். ஆமென். அந்த குடும்பத்தில இருக்கிற பெரியவர்கள், மூத்தவர்களுக்கு மரியாதைய குடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்படி இருக்கணும். அப்புறம் கடவுளுக்கான வழிபாடு இருக்கணும். அ பெரியவர்கள, மூத்தவர்கள குடும்பத்தில மதிக்கணும். பெரியவர்கள மதிக்கணும், மதிப்பு குடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் கடவுளுக்கு முன்னாடி நம்மை ஆமென் உருவாக்க இடம் கொடுக்கும். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீயை கண்டடைகிறவன் யாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ புத்தி உள்ள குணசாலியான ஸ்திரீ இப்படிதான். கர்த்தரால் புகழப்படுகிறவளே உத்தமன். ஆமென். மனுஷன் கர்த்தரால் புகழப்படணுமா? அப்போ கர்த்தரால் புகழப்படுற ஸ்திரீயா யார் இருக்கணும்? ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும்னா, கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே அனைவராலும் போற்றப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆமென். ஒரு குடும்பத்துக்குள்ள அப்போ கவனிங்க, நான் ஒரு கனவு கண்டேன். எங்க குடும்பத்துக்குள்ளவே ஒரு 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 வேற்று மனிதன் வந்து என்ன பண்றாரு, என் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்றதாவும், அது மாத்திரம் இல்ல, அந்த பிரச்சனையில அவனுங்க 2 பேரும் இல்லாம போயிட்டா நல்லாருக்கும் இல்ல? அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்கறதாவும், இப்படி ஒரு கனவ நான் பார்க்குறேன் பொதுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கனவுல அந்த நபர்கிட்ட, என் உறவினர் முறை தான். அவர்கிட்ட நான் சொல்றேன், "ஆமா, ஆமா. அ எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு?" அவங்க ஒரு விஷயத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நானும் நானும் சண்டை போடுறதுன்னா போடலாம். ஆனா 6 அடி நிலத்துக்கு மட்டும் தான் மனுஷன் சண்டை போடுறான். இன்னைக்கு அதுவும் நடக்குது இல்லையா? 6 அடி நிலத்துக்காக ஆமென். நம்ம போறது அது மட்டும் தாங்க. வேற எதையுமே இங்க சுமந்து கொண்டு போறதில்ல. ஆமென். உண்மையான ஆத்துமாக்களை அறுவடை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துல கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? உண்மையான மனிதர்களை சுமக்கிறோம் இல்லையா? அதுதாங்க உண்மையான இது. அப்போ அந்த மனுஷங்கிட்ட சொல்றேன், ஆமாமா. 6 அடி நிலத்துக்காக சண்டை போட போறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, "என்னப்பா நான் எப்படி சொல்றேன், நீ என்னமோ 6 அடி நிலத்துக்கு சண்டை போட போறேன், அப்படி சொல்றியா?" அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "உலகத்திலேருந்து நம்ம எதையுமே கொண்டு போறதில்ல. கடைசியா நம்ம கொண்டு போய் வைக்கிற இடம் 6 அடி நிலம் மாத்திரம் தான் நமக்கு சொந்தமா இருக்கும். அது கூட சொந்தம் கிடையாது. அதுக்கே இன்னைக்கு சண்டை நடக்குது தெரியுமா? என் கல்லறை, உன் கல்லறை, உன் பிரிவினை, என் பிரிவினைன்னு சொல்லிட்டு." வேதனையான இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கைங்க. இதுல பொண்ணுக்காக, பொருளுக்காக, பேருக்காக, பணத்துக்காக, அழகுக்காக, அந்தஸ்துக்காக உலகம் தரக்கூடிய எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டாலும் என்ன நமக்கு ஆதாயம்? ஆமென். தன் ஆத்மாவை கெடுத்துக் கொண்டால் நமக்கு என்ன பலன்? அதனால பூமி ஒரு டெஸ்ட் கிரவுண்ட் மாரி. அதுல நம்ம என்னத்த நம்ம சம்பாரிக்கிறோம்? உண்மையான ஆத்துமாக்களை சம்பாரிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நான் பேசுகிறேன்.